கடந்த ஜூன் மாதம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லப்படக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சில ஆய்வுகளை பண்றதுக்காக பூமியிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட 2 விண்வெளி வீரர்களை ஒருத்தவங்க தான் சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்திய வம்சாவளி சேர்ந்த ஒரு பெண். அதே நேரத்தில் அவங்க கூட பயணம் பண்ண இன்னொரு விண்வெளி வீரருடைய பேர் தான் பிட்ச் வில்மோர் அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ரோனமர். போயிங் நிறுவனம் தயாரித்த ஸ்டார்லைனர்னு சொல்லப்படக்கூடிய அந்த கேப்சூல் மூலமா அவங்க அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைஞ்சாங்க. போயிட்டு சில நாட்கள்லே திரும்பி வரக்கூடிய ஒரு திட்டமாக தான் அந்த திட்டம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்களால பூமிக்கு திரும்ப வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் அவங்க பயணம் பண்ண அந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு தான். இந்த சம்பவம் உலகம் முழுக்க விண்வெளியில் இந்த மாதிரி பூமிக்கு திரும்பி வர முடியாமல் 2 பேர் மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தீயா பரவ ஆரம்பிச்சுது. அதன் அடிப்படையில் நாசா தரப்புல இருந்து நாங்கள் கண்டிப்பாக அவங்கள திரும்ப பூமிக்கு கூட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியை அளிச்சாங்க. இதுக்கிடையில் ஒரு சில மாதங்கள் முன்னாடி அவங்க பயணம் பண்ண அந்த போயிங் நிறுவனத்தோட ஸ்டார்லைனர் கேப்சூல் அப்படிங்கிறது மனிதர்கள் யாரும் அதுல பயணம் பண்ணாத ஒரு ஆள் இல்லாத ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டா பூமியை நோக்கி வெற்றிகரமா திரும்ப வந்துச்சு. இதுக்கு இடையில தான் நாசா தரப்புல இருந்து நாங்க ஸ்பேஸ் எக்ஸோட ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய டிராகன் க்ரூஸ் ஷிப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை ஐஎஸ்எஸ்க்கு அனுப்பி அந்த சுனிதா வில்லியம்ஸ் அதுக்கப்புறம் பிட்ச் வில்மோர் அப்படிங்கிற அந்த 2 பேரையும் பூமிக்கு பத்திரமா திருப்பி கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை நாசா வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்பை வெளியிட்டு இப்போ சில மாசங்கள் இருந்தாலும் இப்போ ஒரு புதிய சிக்கல் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பி வர்றதுல ஏற்பட்டிருக்கு. இது சம்பந்தமான விஷயத்தை நாசாவே உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஓவரால் இந்த வீடியோல சுனிதா வில்லியம்ஸ் அந்த விண்வெளியில ஐஎஸ்எஸ்ல மாட்டிக்கிறதுக்கு காரணமா எது அமைஞ்சது, இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய புதிய சிக்கல் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஓவரால் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷன் சேனலுக்கு இதான் முதல்ல வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கேட்டா பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். முதல்ல இந்த ஐஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பத்தி ஷார்ட்டா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ நம்ம பூமியில அறிவியல் சார்ந்த ஆய்வுகளை பண்றதுக்கான அந்த ஆய்வு கூடங்கள் லேப் அப்படிங்கிறது இருக்கும். இதே ஒரு கான்செப்டை ஸ்பேஸ்ல விண்வெளியில இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஐஎஸ்எஸ். இந்த ஐஎஸ்எஸ்ல மனிதர்களை அனுப்புறதுக்கான முக்கிய காரணம் அப்படிங்கிறது விண்வெளி வீரர்கள் அந்த ஸ்பேஸுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு அங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், அதுவும் குறிப்பா மனிதர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விண்வெளி வீரர்களை அந்த ஐஎஸ்எஸ்க்கு அனுப்பி வைக்கிறதுக்கான முதல் நோக்கமா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பூமியில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஸ்பேஸுக்கு கொண்டு போய் அங்க அதை டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுல எதுவும் சேஞ்சஸ் ஏற்படுதா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இன்னும் சில அறிவியல் சார்ந்த ஆய்வுகளை பண்றதுக்காக தான் இந்த ஐஎஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஐஎஸ்எஸ் பத்தி இன்னும் நிறைய டீடைல் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எத்தனை பேர் ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் கண்டிப்பா அதுக்கு ஃபுல்லா வந்து டீடைலா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து மேக் பண்றேன். நாசா கடந்த 30 வருஷமா ஸ்பேஸ் ஷெட்யூல் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு மிஷின் பேர்ல இந்த விண்வெளியில இருக்கக்கூடிய அந்த ஐஎஸ்எஸ் சொல்லப்படக்கூடிய சர்வதேச விண்வெளி மையத்துக்கு விண்வெளி வீரர்களை அனுப்பக்கூடிய அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் 135 மிஷன்ஸ்களை சக்சஸ்ஃபுல்லா முன்னெடுத்து 882 விண்வெளி வீரர்களை அந்த இடத்தை கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த முறை அவங்க 2 விண்வெளி வீரர்களை அனுப்புறதுக்கு தயாரானாங்க. அந்த 2 விண்வெளி வீரர்களை பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிற இந்திய வம்சாவளி சேர்ந்த பெண் விண்வெளி வீராங்கனை, இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா நாசாவுடைய விண்வெளி வீரரான பேரி வில்மோர் அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ரோனட். இவங்க 2 பேரையும் அனுப்புறதுக்கு ஒரு ராக்கெட்டையும் அந்த கேப்சூலை ரெடி பண்ணி மே 6, 2024 லான்ச்சிங்க்கும் தயாரா இருந்துச்சு. அப்படி லான்ச்சிங்க்கு தயாராக இருந்த சில நிமிடங்களுக்கு முன்னாடி அதுல ஹீலியம் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு மேலே இவங்களை வந்து அந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய ஆபத்தை கிரியேட் பண்ணும், அது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினை தற்காலிகமா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரையும் திரும்ப வந்து நாங்க எப்போ அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தேதி வந்து பின்னர் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினை டிராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா 2024 ஜூன் 5 திரும்ப வந்து நாங்க அவங்களை அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த வாட்டி தேதி திரும்ப அறிவிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த டைமும் ராக்கெட் லான்ச் ஆகுறதுக்கு தயாரா இருந்துச்சு. அப்போ கூட ஒரு மைல்டூட்டான லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இந்த வாட்டி அவங்க என்ன பண்ணாங்கன்னா மிஷினை வந்து ஸ்டாப் பண்ணல, கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து ராக்கெட்டை லான்ச்சும் பண்ணிட்டாங்க. இதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டா வைக்கப்படுது. ஏன்னா மைல்டூட்டான ஒரு பாசிபிலிட்டிஸ் தான், ரொம்ப அதிகமாலாம் இல்லை. ஸோ அவங்கள கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வந்து ஐஎஸ்எஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்கள வந்து சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மிஷினை ஸ்டாப் பண்ணாம கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டா வைக்கப்படுது அவங்க மேல.
ஸோ அவங்க பிளான் பண்ண மாதிரி கண்டினியூஸா வந்து மிஷினை கொண்டு போய் லான்ச்சும் பண்ணிட்டாங்க அந்த ராக்கெட்டை விண்வெளியை போய் சென்று அடைஞ்சு கேப்சூல் மெல்ல பிரிஞ்சு அந்த ISS போய் சேர்ந்து டக் ஆயிடுச்சு, லாக் ஆயிடுச்சு சக்சஸ்ஃபுல்லா. மிஷின் சக்சஸ் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இதுல என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, அந்த கேப்சூலை விட்டு மெல்ல வெளியே வந்த இந்த 2 விண்வெளி வீரர்களும் அந்த ISS-க்குள்ள நுழைஞ்சாங்க. அந்த ISS-க்குள்ள ஏற்கனவே 7 பேர் வந்து இருக்காங்க. இந்த 7 பேரை வந்து எக்ஸ்பெடிஷன் 71 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இந்த எக்ஸ்பெடிஷன் 71 டீம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டீம்ல மொத்தமா வந்து 7 பேர் இருந்தாலும் இந்த 7 பேர் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ரஷ்ய விண்வெளி வீரர்கள், இன்னும் சில பேர் வந்து அமெரிக்க விண்வெளி வீரர்கள், இப்படி ஒரு டீமா வந்து இருக்காங்க. இப்ப புதுசா வந்த அந்த 2 விண்வெளி வீரர்களையும் அவங்க வெல்கம் பண்ணி ஒரு வீடியோவும் வெளியிட்டாங்க. அது வந்து சோசியல் மீடியால ரொம்ப பயங்கரமா பரவிட்டு இருந்த ஒரு விஷயமா இருந்துச்சு. நியூஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, சில பேர் பார்த்திருப்பீங்க. ஸோ இவங்க 2 பேரும் உள்ள வந்துட்டாங்க, அவங்களை வெல்கம் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த போயிங்கோட அந்த ஸ்டார்லைனர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கேப்சூல்ல லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கு, அதுவும் 4 இடத்துல இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கேப்சூல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த லீக்கேஜ் ப்ராப்ளத்தை சரி பண்ணி பிக்ஸ் பண்ணா மட்டும்தான் பூமிக்கு அதே கேப்சூல் அவங்க வந்து அதே கேப்சூலை பயன்படுத்தி திரும்ப வர முடியும். இல்லைன்னா அவங்க வர்றதுல பெரிய சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இப்போ ஏற்பட்டிருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த போயிங்கோடைய ஸ்டார்லைனர் அப்படிங்கிற கேப்சூலை பயன்படுத்தி சுனிதா வில்லியம்ஸும் லேரி வில்மோர்ஸும் அங்க போனாங்க இல்லையா? அப்படி அங்க ISS-க்குள்ள நுழையும் போதே அவங்களை வெல்கம் பண்றதுக்கு ஒரு டீம் இருந்தாங்களா, எக்ஸ்பெடிஷன் 71 அப்படிங்கிற அந்த டீம்ல அமெரிக்க விஞ்ஞானிகள், அமெரிக்க விண்வெளி வீரர்களும் இருக்காங்க, பிளஸ் வந்து ரஷ்யாவுடைய விண்வெளி வீரர்களும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் அவங்களை வெல்கம் பண்ணாங்க, அந்த 2 டீம்ல உள்ளவங்களும். ஸோ அவங்க ஏற்கனவே 79 நாட்களுக்கு முன்னாடி அங்க போன விண்வெளி வீரர்கள் தான். அவங்க எதை பயன்படுத்தி வந்தாங்கன்னா, நாசா விஞ்ஞானிகள் எல்லாருமே ஸ்பேஸ் எக்ஸ் உடைய டிராகன் க்ரூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு கேப்சூலை பயன்படுத்தி அங்க போய் சேர்ந்தாங்க. அந்த கேப்சூலும் இப்போ ISS-ஓட கனெக்ட்ல தான் இருக்கு. அதே மாதிரி ரஷ்ய விண்வெளி வீரர்கள் எல்லாருமே ரஷ்யாவுடைய சோயஸ் ஆர்பிட்டர் M2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கேப்சூலை பயன்படுத்தி அங்க வந்து சேர்ந்தவங்க. அதுவும் இப்போ ISS-ஓட கனெக்ட்ல தான் இருக்கு. இப்போ இவங்க புதுசா 2 பேர் வந்திருக்காங்கல்ல, இவங்க 2 பேருடைய கேப்சூல் அப்படிங்கிறது இப்போ அதே ISS-ஓட கனெக்ட்ல தான் இருக்கு, போயிங்கோட அந்த ஸ்டார்லைனர் அப்படிங்கிற கேப்சூல். மொத்தமா 3 கேப்சூல் அப்படிங்கிறது இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட கனெக்ட்ல இருக்கு. அப்ப என்னடா 3 கேப்சூல் வந்து இருக்குல்ல, அப்ப 3ல மிச்ச 2 வந்து நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எஸ், அது நல்லா தான் இருக்கு, சரிதான் நீங்க நினைக்கிறது. அந்த 2 மூலம் அப்ப திரும்பி வந்துடலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுலயே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த போயிங்கோட அந்த கேப்சூல்ல தான் ப்ராப்ளம் இருக்கு, மற்ற 2 இல்ல. ஆனா இந்த 3 கேப்சூலோட கெப்பாசிட்டி தான் இதுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா இந்த ஸ்பேஸ் எக்ஸோடைய அந்த டிராகன் க்ரூ அப்படிங்கிற கேப்சூலோடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 4, அதாவது 4 பேர் அதுல பயணிக்க முடியும். அதே மாதிரி ரஷ்யாவுடைய அந்த சோயஸ் ஆர்பிட்டர் M2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கேப்சூலோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 3 தான், 3 பேர் தான் அதுல பயணிக்க முடியும். இப்ப கடைசியா வந்த இந்த போயிங்கோட ஸ்டார்லைனர் அப்படிங்கிற கேப்சூல்ல மொத்தமா 7 பேர் வந்து பயணிக்கலாம். ஸோ இதுல தான் பிரச்சனை இருக்கு. அந்த 7 பேர் பயணிக்கக்கூடிய அந்த போயிங்கோட கேப்சூல்ல தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. மீதி 2லயும் பிரச்சனை இல்லை. அந்த 2லயும் இவங்க தப்பிச்சு அங்க இருந்து வரலாம் அப்படின்னு முயற்சி எடுத்தாலும் 7 பேர் தான் வர முடியும், 2 பேர் அங்கேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதனாலதான் விண்வெளியில வந்து 2 பேர் வந்து மாட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேசு பொருளா மாதிரி இருக்கு உலகம் முழுக்க. அண்ட் இதுக்கு ஒரு அலட்சியம் தான் காரணங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி நாசாவுடைய விண்வெளி வீரர்கள் தான் அங்க மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களை மீட்டு பூமி கொண்டு வரதை பத்தியோ இல்லாட்டி வேற ஏதாச்சும் அறிவிப்புகள் நாசா தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல மாட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த 2 விண்வெளி வீரர்களையும் நாங்க கண்டிப்பா வந்து பூமிக்கு மீட்டு கொண்டு வருவோம். அவங்க எங்களுடைய ஆஸ்ட்ரோநாட்ஸோ, நாங்க அவங்களை கண்டிப்பா பூமிக்கு திரும்ப பத்திரமா மீட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்த மாதிரி விண்வெளிக்கு ஒரு பயணம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு கம்ப்ளீட்டா ஒரு ஷெட்யூல் அப்படிங்கிறது போடப்படும். இந்த மிஷனுக்கும் அதே மாதிரி தான் ஒரு ஷெட்யூல் அப்படின்னு போட்டாங்க. ஜூன் 5ஆம் தேதி கிளம்பி ஜூன் 26ஆம் தேதி ரிட்டர்ன் ஆக வேண்டியது, இன்னைய வரைக்கும் ரிட்டர்ன் ஆகல. ஸோ இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆகக்கூடிய அந்த தேதி கூட ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஷெட்யூல் பண்ணும்போது கூட போகும்போதே அந்த ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரியான உணவும் சரி, பிளஸ் எரிபொருட்கள் சொல்லப்படக்கூடிய அந்த ஃபியூலும் அதுக்கேற்ற மாதிரி தான் கொண்டு போவாங்க. இப்போ இவங்க வரக்கூடிய நாளையும் தாண்டி கழிஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த உணவா இருக்கட்டும், ஃபியூலா இருக்கட்டும், எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளவு நாள் வந்து அவங்க மீட்டு கொண்டு வரதுக்கு டைம் எடுத்துக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது 2த்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான செலவு அப்படிங்கிறது அதிகம் தான், பட் ஆனால் செலவை பார்க்காம அவங்களை மீட்டு கொண்டு வருவோம் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காங்க நாசா. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். அந்த மாதிரி விஷயத்துல மாட்டிட்டு இருக்கவங்களுக்கு தண்ணி, சாப்பாடு, உணவு இந்த மாதிரி விஷயங்களும் சரி, ஃபியூலும் சரி ரொம்பவே அவசியம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து காசு பணம் பார்க்காம நாங்கள் கண்டிப்பாக வந்து இது எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதோ அவ்வளோ நாள் நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் சொல்லியிருக்கிறது உண்மையில் நல்ல விஷயம் தான். நாசா இந்த மாதிரி அவங்களோட விண்வெளி வீரர்களை பத்திரமா நாங்கள் பூமிக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு என்னதான் சொன்னாலும் அதுக்கான முயற்சிகளில் என்ன மாதிரியான எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
2025 பிப்ரவரி மாதம் நாங்கள் ஸ்பேஸ் எக்ஸோடைய டிராகன் க்ரூஷிப்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை பயன்படுத்தி நாங்கள் அவங்கள பூமிக்கு திரும்ப கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. இந்த விஷயத்தை நாசா சொன்னதுக்கு அப்புறம் போயிங் நிறுவனத்தோடைய அந்த ஸ்டார்லைனர் அப்படிங்கிற கேப்சூல் வந்து பூமிக்கு அந்த கேப்சூலை திரும்ப கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் போயிங் நிறுவனம் எடுத்தாங்க. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸோடைய டிராகன் க்ரூஷிப்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஐஎஸ்எஸோட போய் டக் ஆகணும் அப்படின்னா ஆல்ரெடி டக் ஆகி இருக்கக்கூடிய அந்த போயிங்கோடைய ஸ்டார்லைனர் கேப்சூல் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணி அது பூமிக்கு திரும்ப கொண்டு வந்தாதான் அந்த இடத்துல இந்த ஸ்பேஸ் எக்ஸோடைய டிராகன் க்ரூஷிப் வந்து டக் ஆக்க முடியும். ஏன்னா அங்கே ஆல்ரெடி 3 ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால ஒன்று வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணி அதை பூமிக்கு திரும்ப கொண்டு வந்தாதான் புதிதாக அனுப்பப்படக்கூடிய அந்த ஸ்பேஸ் எக்ஸோடைய அந்த கேப்சூல் அப்படிங்கிறது அந்த ஐஎஸ்எஸோட டக் ஆக முடியும். ஸோ அதுக்கான வேலையில் போயிங் நிறுவனம் எடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பூமிக்கு திரும்ப கொண்டு வந்து தரையை இறக்குனாங்க. அதில் என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத டெக்னிக்கலாக என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றம் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவங்க வந்து இப்போ ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் தரப்புல இருந்து இந்த சுனிதா வில்லியம்ஸ் அதுக்கப்புறம் பிச் வில்மோர் அப்படிங்கிற அந்த 2 ஆஸ்ட்ரோனட்ஸையும் பூமிக்கு கொண்டு வர்றதுக்கான டேட்டை வந்து கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி நாசாவே சொன்னாங்க. நாங்கள் பிப்ரவரி மாதம் 2025 இவங்க 2 பேரையும் பூமிக்கு திரும்ப கொண்டு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் இப்போ ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஸ்பேஸ் எக்ஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இந்த 2 ஆஸ்ட்ரோனமர்ஸையும் நாங்கள் திரும்ப கூட்டு வர்றதுக்கு பிப்ரவரி மாதம் தேதி குறிச்சிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த தேதியில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் டிராகன் க்ரூஷிப்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் நாங்கள் வந்து சில மாற்றங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அந்த ஐஎஸ்எஸ்க்கு அனுப்புறதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் மாதம் லாஸ்ட் வரைக்கும், அதாவது 2025 மார்ச் மாதம் லாஸ்ட் வரைக்கும் அந்த லான்ச்சுக்கான டேட் அப்படிங்கிறது தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுனிதா வில்லியம்ஸ் திரும்ப பூமிக்கு கூட்டிட்டு வரக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது லான்ச்சுக்கு இன்னும் பிளான் பண்ணதுலேருந்து ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் கூட நாள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது அடிப்படையில் பார்த்தா சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு வர்றதுல இன்னும் ஒரு சிக்கல் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த விஷயத்தை நாசாவும் உறுதிப்படுத்திருக்காங்க. அதுக்கு இடையில தான் நாளைக்கு கிறிஸ்மஸ் இல்லையா, அந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமா எக்ஸ் தளத்தில் நாசா வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோவில் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிற மாதிரியான ஒரு வீடியோவையும் அந்த எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காங்க நாசா. அந்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் இப்போ பரவிட்டு இருக்கு. ரொம்ப பேர் அதுக்கு வாழ்த்து திரும்ப அவங்களுக்கு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எப்படியாச்சும் பூமிக்கு திரும்ப பத்திரமா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட தரப்புல இருந்தும் நானும் அந்த பிரார்த்தனையை முன்வைக்கிறேன். அவங்க பத்திரமா பூமிக்கு திரும்ப வரணும், அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எல்லா விதமான சக்தியை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் அந்த ஒரு ஆசை இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. ஃபைனலாக இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரியான விண்வெளி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தமிழில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் கூட நம்ம சேகர் விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கேட்டால் செட் பண்ணிக்கிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டிருக்கும் மோட்டிவாக இருக்கும். இப்போ கூட கொடுக்கலனா ஜஸ்ட் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மற்ற வீடியோஸ் பார்க்கணும் மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.